தேவ அன்பு தனக்கு செய்யப்பட்ட தீமையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. தேவன் கொடுத்த மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பு தெரியுமா? நாம சொல்றோம் இல்லையா, நான் மன்னிச்சுட்டேன், நான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுட்டேன், எனக்கு இவ்வளோ எதிராக அவங்க செஞ்சாங்க, இவ்வளவு அநியாயம் எனக்கு பண்ணினாங்க, நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டுறோம். தேவன் நம்மை மன்னித்ததற்கும் நாம் பிறரை மன்னித்ததற்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா? தேவன் கொடுத்த மன்னிப்பு தீமையை அது கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. கடந்த வாரத்துல ஒருவர் என்கிட்ட சொல்லும் போது, மன்னிச்சுட்டேன், எந்த சண்டைக்கும் போறதில்ல, எந்த வம்புக்கும் போறதில்ல, ஆனாலும் நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த காரியங்கள் என் சிந்தனைக்குள் ஓடி வருகிறது. நான் சத்தியத்தை கேட்கிறேன், சத்தியத்தை என் சிந்தனைக்குள்ள கொண்டு வருகிறேன், அதை சொல்லுகிறேன். ஆனா அந்த சூழ்நிலைகள், அந்த சம்பவங்கள், நான் கஷ்டப்பட்ட காரியங்கள் என் சிந்தனைக்கு ஓடி வருகிறது. ஆனா உண்மையிலேயே தேவன் கொடுக்கின்ற மன்னிப்பு, தேவ அன்பு வெளிப்படுத்துகிற மன்னிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, டு லெட் கோ, அத போக அனுமதிக்கிறது, வர சொல்றது இல்லை, அத மறந்து போறது. மறந்து போறதுக்கு உங்க ஒத்துழைப்பு இல்லாம அது மறந்து போகாது. ஒரு காயத்தை ஈரப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த காயம் ஆறாது, அது புண்ணாகவே இருக்கும். காஞ்சு போனாதான் அது ஆற ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், அதுல புது செல் உருவாக ஆரம்பிக்கும். அது போல நீங்க மறக்காம வைத்திருக்க அது உங்களுக்குள் வேர்விட ஆரம்பிக்கும், அது கசப்பாக, வைராகியமாக, அது விரோதமாக மாறும். மன்னியாமையை அது கொண்டு வரும். இதுவும் இன்னொரு விதத்தில் மன்னியாமையே. மன்னிக்காத அந்த இடம் பல விளைவுகளை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறது. நம்மில் அநேகருக்கு இது தெரிவது இல்லை. நான் தேவனோடு நெருங்கிய உறவுல இருக்கிறேன், அவரோட நான் ஐக்கியத்துல இருக்கிறேன், எனக்கு வேதத்துல இவ்வளோ வசனங்கள் தெரியும், நான் இவ்வளோ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல நான் தேவனுக்கு நான் இவ்வளோ சாட்சியா இருக்கிறேன். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில எடுத்து பார்த்தா நிறைய கட்டுகள், பிரச்சனைகள், இந்த இடத்துல நான் விடுதலை ஏன் பார்க்கல, இதுல ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்னை விட்டு போகல அப்படின்னு கேள்வி கேட்டால் மாற வேண்டிய இடம் இதுதான், மன்னிப்பு. அவரிடமிருந்து நாம பெற்ற, கிருபையாய் பெற்ற மன்னிப்பை பிறருக்கு கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஏன்னா அவர்கிட்ட இலவசமாக நம்ம வாங்கி இருக்கிறோம். அது பிறர் செய்த குற்றங்களை, தனக்கு செய்யப்பட்ட தீமையை அது கணக்கில் எடுத்துக்கொள்ளாது, அது சிந்தனையில் வைத்திருக்காது, அதை பிடித்து கொண்டு நிற்காது. மன்னிப்பு என்பது அந்த தீங்கை மறந்து விடுகின்ற மன்னிப்பு. ஹல்லேலூயா.